வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நான் இதனால் வரையிலும் பத்திரிகையாளர்னா யாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இப்போ தினத்தந்தி, தினமலர், தினகரன் இப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் செய்திகளை போடக்கூடியவர்கள். அதே மாதிரி பத்திரிகையில தலையங்கம் வரும், நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள், பிரச்சனைகள், அதை பற்றி எழுதுவாங்க. அரசு செய்யக்கூடிய தவறுகள், அதை பற்றி எழுதுவாங்க. இது வார பத்திரிகை, நான் தினசரி பத்திரிகை, வார பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகை அப்படின்னு வரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட்ல டிஜிட்டல் தளங்கள்ல எழுதி வருகிறார்கள். நான் இவங்கள தான் பத்திரிகையாளர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, ரோட்ல குப்பை பொறுக்கிறவன, இந்த பேப்பர் பொறுக்கிறவன, இந்த வீடு வீடா போய் பழைய பத்திரிகை வாங்குவாங்க இல்லையா, பேப்பர் வாங்குவாங்க இல்லையா, அவங்கள கூட பத்திரிகையாளர்னு சொல்லலாம். அவங்கள சொன்னா கூட பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு மனசாரு. ஏன் அப்படின்னா பல இடங்கள்ல இருந்து பத்திரிகைகளை வாங்கி அதன் மூலமாக பொழப்பு நடத்துறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவர்களை பத்திரிகையாளர் சொன்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா திமுகவுடைய கொத்தடிமைகள் இன்னைக்கு டிவி விவாதங்கள்ல வந்திருந்து தன்னை பத்திரிகையாளராக, அரசியல் விமர்சகர்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் கேள்வி செந்தில், ஜீவ சகாப்தம். ஏற்கனவே தமிழ் கேள்வி செந்தில நம்ம பொழந்துருக்கிறோம். ஜீவ சகாப்தத்தை பெருசா தொட்டது கிடையாது, ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. ரொம்ப நாளா இவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறதா. பட் நமக்கு அடுத்தடுத்து வேற தலைப்புகள் வரும்போது நமக்கு சொந்த வேலைகளும் பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம். நேற்றைக்கு கோவையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய இந்த ரோட் ஷோ, அதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடு, இவங்களுடைய தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுக அழுது புலம்புதோ இல்லையோ, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அழுது புலம்புதோ இல்லையோ, ஆனா திமுகவிடம் இருந்து காசை வாங்கிட்டு தன்னை பத்திரிகையாளர், தன்னை அரசியல் விமர்சகர்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊடகங்கள்ல வந்து இருந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல தூக்கத்தை கலைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு 2 நாட்களாக கோவை ஸ்தம்பித்து இருக்கிறது. தளபதி அவர்கள் இன்னைக்கும் ரோட் ஷோ போனாரு, திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ. அவர் வரக்கூடிய வழியில மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு. உடனே நானும் பெரிய புலிதான், எனக்கும் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அவரும் ரோட் ஷோ போயிருக்கிறாரு. 2க்குமான கூட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அங்க ரோட் ஷோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இருந்தாலும் நானும் மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவருடைய கார்ல மேலே ஏறி நின்று மக்களை பார்த்து கையை கொடுத்து அந்த மாதிரி அவரும் நானும் ரோட் ஷோ செய்வேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கிறார். ஆனா ஆத்மார்த்தமாக, உண்மையாக மக்கள் ஆதரவோடு, அன்போடு யாரை வந்து பார்த்தாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் தான். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது இவர்களுடைய தூக்கத்தை ரொம்ப கலைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து இவர்கள் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல கட்டமைப்பு இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசியல் தெரியாது, இவர்கள் என்ன செய்ய போறாங்க, இவங்க எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க, இவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பூத் கமிட்டியை கட்டமைக்கக்கூடிய இடத்துல இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னும் மாவட்ட செயலாளர்களே போடல, பல மாவட்டங்கள்ல இன்னும் மாநில நிர்வாகிகள் அறிவிக்கல, இன்னும் பல அணிகளுக்கு நிர்வாகிகள் இருக்கு, இதெல்லாம் இவங்க அறிவிக்காம இருக்கிறாங்க, எப்போ அறிவிக்க போறாங்க, இதுக்கு கூட இவர்களுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அடிமட்ட அளவுல களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய பூத் கமிட்டியை சிறப்பான முறையில தமிழக வெற்றி கழகம் கட்டமைத்திருக்கிறது. ஒரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 2ஆக பிரித்து 2 நாட்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் அடிமட்ட அளவுல கட்டமைப்பை உறுதிப்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது இவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. அதனால நேத்தைக்கு இந்த பூத் கமிட்டி நிகழ்வு நடந்த உடனேயே ஆளாளுக்கு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மிக முக்கியமாக கதறினது யாருன்னா நம்ம ஜீவ சகாப்தமும் செந்தில், தமிழ் கேள்வி செந்தில் அப்படின்னு. தமிழ் கேள்வி செந்தில் குரலற்றவர்களுடைய குரல் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது குரலற்றவர்களுடைய குரல் கிடையாது, ஆளும் வர்க்கத்தினுடைய அதிகார குரலாக இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. இவங்க 2 பேரை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் ஜீவ சகாப்தம் அவரை பொறுத்தவரையிலும், ஜீவ சகாப்தம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசும்போது அவரு என்ன பதிவு செய்வார்னா, நமக்கு கொள்கை கிடையாது, ஒரு அம்பேத்கரை பத்தி, அம்பேத்கர் நம்முடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம், பெரியாரை நம்முடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம், ஆனா இவர்களுக்கு கொள்கை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப சின்ன பசங்க, மெச்சூரிட்டி இல்லாத நபர்கள், பொதுவா நம்ம மேல வைக்கக்கூடிய
குற்றச்சாட்டுகள். அதுக்கு தான் பதில் சொல்ல இருக்கிறோம். மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் சினிமாத்தனத்தோடே இந்த அரசியலை அணுகுகிறார்கள். இன்னும் அந்த ரசிகர் மோட்ல இருக்கிறாங்க. நேத்தைக்கும் அப்படிதான் அவர் பேசி இருக்கிறார் சேனல்ல பங்கு பெற்று. சோ இப்படி பேசக்கூடியவர். மிக முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை என்ன வைப்பார்னா, நம்ம பின்னாடி பாஜக இருக்கிறது, விஜய் அவர்களை களத்தில் இறக்கி விட்டதே பாஜக தான், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவருடைய வாக்குகளை திமுகவுக்கு போகாம பிரிக்கணும் அப்படிங்கிறதா பாஜகவுடைய அஜெண்டா. அதை விஜய் அவர்களை வைத்து செய்கிறது அப்படின்னு சொல்லி இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. சோ இதுக்கு தான் நம்ம பதில் கொடுக்க இருக்கிறோம். முதல்ல ஜீவ சகாப்தம் அவரை எனக்கு நல்லா பிடிக்கும், உண்மையிலே சொல்றேன். அவர் யார் செய்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை, எந்த தவறா இருந்தாலும் சரி, அதை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய நபர். ஆனா என்ன அப்படின்னா, எல்லாமே சென்னை பார்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை தான் தட்டி கேட்பார். தமிழ்நாட்டில் 2021க்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனங்களையும் தட்டி கேட்டார். ஆனா புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அரசுக்கு முட்டு கொடுங்க, அரசுக்கு ஆதரவா பேசுங்க, அரசு கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை ஆதரிச்சு பேசுங்க, தவறே கிடையாது. ஆனால் அரசு செய்யக்கூடிய தவறுகளை முழுக்க மழுங்கடிக்கக்கூடிய, மறைக்கக்கூடிய வேலையை ஜீவ சகாப்தம் தொடர்ந்து செய்து வருகிறார். தமிழக வெற்றி கழகம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லாம் கிடையாது. ஜீவ சகாப்தம் தமிழக வெற்றி கழகத்தை நான் மேல சொன்ன அத்தனை விஷயங்களையும் சொல்லி விமர்சனம் செய்யலாம். அதுக்கு அவருக்கான அத்தனை அதிகாரங்களும் உரிமையும் இருக்கு. ஆனால் இதை பத்திரிகையாளர் போர்வையில நீங்க செய்யும் போதுதான் நம்ம கிட்ட ஒரு சில கேள்விகள் வருது. நீங்க பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னா பத்திரிகையாளர் என்ன செய்வாங்க? குறிப்பாக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த கட்சி ஆரம்பிச்சு கட்சியினுடைய பணிகள் நேற்றை கூட பூத் கமிட்டி மாநாடெல்லாம் நடத்துறாங்க. இதனால பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வருதான்னு கேட்டா இல்ல. நாட்டுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுது, ஆனா ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை ஆட்சிக்கு வந்து இன்கேஸ் எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை ஆட்சிக்கு வந்து நாங்க தவறு செஞ்சா எங்களுக்கு விமர்சிப்பதுல நியாயம் இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை எங்கேயாவது சுட்டி காட்டுறீங்களா? எப்ப பார்த்தாலும் பெரியாரை பேசுவீர்கள், ஜாதி ஒழிப்பை பேசுவீர்கள், அண்ணாவை பேசுவீங்க, சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம் இதையெல்லாம் பேசக்கூடியவர்கள். தமிழ் கேள்வி செந்திலுக்கும் சேர்த்தான். இதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை என்னைக்காவது பேசுறீங்களா? கடந்த 4 வருஷமா அம்பேத்கரை பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஜாதி அடிப்படையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதையாவது நீங்க அட்ரஸ் பண்றீங்களா? விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு இந்த அளவுக்கு மும்முரமாக வந்து களத்தில் நின்று பேசுறீங்களா? நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த பத்திரிகையாளராக இருந்தா, நடுநிலைவாதிகளாக இருந்தா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி பேசணுமா? பார்ப்பனிய மேலாதிக்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அட்ராசிட்டி, ஒருத்தன் புல்லட் ஓட்டினான்னு கை வெட்டப்படுகிறது, பள்ளிக்கூடத்துல போய் நல்லா படிச்சான்னு சொல்லி அவனை வெட்டுறாங்க, தலித் இளைஞர்கள் காவல் நிலையத்தில் கொண்டு வைத்து தாக்கப்படுகிறார்கள். எவ்வளவு அநியாயமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. திமுக அரசாங்கம் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையும் அதற்கு முன்பாக 2019 பாராளுமன்ற தேர்தலையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களுக்கு இதையெல்லாம் செய்வோம் சொல்லி கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ஜாக்டோ ஜியோ அமைப்பு தொடர்ந்து போராடுகிறது. 2 தினங்களுக்கு முன்பாக முன்னாள் எம்எல்ஏக்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா முன்கூட்டி, அதான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்க இல்லையா, வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு. ஏன்னா 2026 தேர்தலுக்கு பிறகு இவர்களெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆக போறாங்க. அப்போ இவங்களுக்கு ஓய்வூதியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்பவே உயர்த்தி கொடுக்கறாங்க. திமுகவுக்கே தெரியுது அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறதில்ல, நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய பாதி பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஜீவ சகாப்தம் வந்து தொடர்ந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவர் சொன்னா 1967 பத்தி பேசுறார், 1977 ஆட்சி மாற்றம் நடந்ததை பத்தி பேசுறார். 1967 ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு காரணம் அன்றைக்கு அண்ணாவோடு மொழிப்போர் தியாகிகள் இருந்தார்கள், ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் இருந்தார்கள். சீனிவாசன் அவர்கள் காமராஜரை தோற்கடித்தார் சொன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஹிந்தி எதிர்ப்பு போராளிகள் அப்படின்னு சொன்னாங்க. மறுப்பதற்கே இல்ல, மாற்று கருத்தே கிடையாது. 1967 அண்ணாவோடு சேர்ந்து பயணித்தவர்கள், அண்ணாவோடு சேர்ந்து அந்த தேர்தல் களத்தை சந்தித்தவர்கள் அத்தனை பேருமே கொள்கையின்பால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக போராடியவர்கள், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா? இன்றைக்கு திமுக சார்பா சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்திற்கும் வேட்பாளராக போட்டியிடக்கூடியவர்கள் எல்லாம் யாரு?
மொழிப்போர் தியாகிகளா? யாரு? நான் அன்றாட மக்களுக்காக உழைக்கக்கூடிய நபர்களா? அத்தனை பேரும் கோடீஸ்வரன், ஊர் அடிச்சு ஒலையில போட்டிருக்கிறான். ஊழல் பெருச்சாளிகளாக துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இவங்களை கொண்டு போய் அண்ணாவோடு இருந்தவர்களை கம்பேர் பண்றீங்களா? அவ்வளவு பேரும் கொள்கைவாதி. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய, இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தெரியாது, உங்களுடைய சொல் ஒத்துக்கிற, அரசியல் தெரியாது, எல்லாருமே சின்ன பசங்க, 18 வயசு 19 வயசு 20 வயசுல இருந்து 40 வயது வரைக்கும் இருக்கிறாங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தெரியும். சின்ன பசங்க இப்பதான் வர்றாங்க, அரசியலை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக இருக்கக்கூடிய இளைஞரணிக்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அரசியல் தெரிஞ்சதுனாலதான் திமுக இளைஞரணி மாநாட்டில் ரெக்கார்ட் டான்ஸ் போடுறாங்களா? திமுக இளைஞரணி மாநாட்டில், சேலத்துல நடந்த மாநாட்டில் பெண்களை அறையும் குறையுமாக ஆட வச்சாங்களா இல்லையா? இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியலா? இத பத்தி விவாதம் நடத்துறதுக்கு, இத பத்தி பேசுறதுக்கு ஜீவ சகாப்தத்துக்கு திராணி இருக்குதா? பேச மாட்டீங்க. ஏன்னா பேமெண்ட் கட்டாயிரும். பேமெண்ட் கட்டாயிரும். உங்களுக்கு ஒரு சார்பில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரை நீங்க வச்சிருக்கீங்க, அந்த அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில வீடியோ போட்டாதான் உங்களுக்கு வியூஸ் போகும். இப்ப நான் இருக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்காக உழைக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுறேன். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க பத்திரிகையாளர் சொன்னா தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறீங்களா? செய்திகளை, மக்களுக்கு உண்மையான செய்திகளை கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கீங்களா? இல்ல திமுகவுடைய சொம்பாக இருக்கிறீங்களா? நீங்க பத்திரிகையாளர் கிடையாது, திமுகவுடைய சொம்பா இருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய சகோதரர் ரமேஷ் கூட ஒரு விவாதத்துல கலந்து கொள்ளும் போது, அவர் பேர் என்ன, ஏதோ ஒரு அப்பாஸ்னு வரும், ரொம்ப ஓவரா பேசுவார், திமுகவுடைய பெரிய சொம்பவர். அவரு கூட பேசும்போது சரியான ஒரு செப்பல் ஷர்ட் கொடுத்தார். முதல்ல நீங்க பத்திரிகையாளர் போர்வையிலிருந்து மாறிட்டு திமுகன்னு சொல்லி வாங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம், பத்திரிகையாளர் சொல்லிட்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, வயர்லா போயிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம ஜீவ சகாப்தத்துக்கும் சொல்ல இருக்கிறோம். இன்னொன்னு சொல்றீங்க, பெரியார் அம்பேத்கரை எல்லாம் திமுக இருக்கக்கூடியவர்கள் உள்வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி. என்ன உள்வாங்கி இருக்கிறாங்க? அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் பேசினாரா இல்லையா? நீங்களெல்லாம் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற துமுறு உங்களுக்கு வேணும், ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேணும், மனசுல வேணும் அப்படின்னு சொல்லி பேசினாரா இல்லையா? அதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அதுதான் நீங்கள் பெரியாரை, உங்க கட்சிக்கு, திமுக கட்சிக்கார பெரியாரை பின்பற்றக்கூடிய விஷயமா? எந்த அடிப்படையில உங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதற்கான தகுதி இருக்கிறது? அண்ணாவோடு இருந்தவர்கள் கொள்கைக்காக இருந்தார்கள், கோட்பாட்டுக்காக இருந்தார்கள், மக்களுக்காக உழைப்பவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க அந்த அடிப்படையில இருக்கிறான். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம், ஏன்னா நேத்து வரைக்கும் யாருமே ஊரை அடிச்சு ஒலையில போடல, மக்கள் வரி பணத்தை சுரண்டு திங்கல, கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செஞ்சு அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடல, காசு பணம் சம்பாதிக்கல. அத்தனை பேருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள் மாதிரி முதல் தலைமுறை அரசியல்வாதிகளாக வரான். திமுக இருக்கிறது மாதிரி குறுநில மன்னர்களாக இல்ல, அப்பா எம்எல்ஏ, அம்மா மகன் எம்பி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே கட்சியை முழுமையாக கபலீகரம் செஞ்சு வைக்கல. இதையெல்லாம் ஜீவ சகாப்தம் மாதிரியான ஆட்கள் பேசினீங்கன்னா அவனுங்களுக்கு சூடு சோர்ட வரும், அந்த தவறுகள்ல இருந்து விடுபடுவார்கள். அப்படி விடுபட்டாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பாங்க. அப்படி ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தாங்கன்னா நாங்க ஏன் இது சம்பந்தமா பேச வரோம்? நாங்க ஏன் அரசியலுக்கு வர்றோம்? எங்களுடைய புழப்புகளை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? அதானே எங்களுக்கு தேவை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த தவறுகள் எல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் நடக்குது, இதை நீங்க தட்டி கேட்கலன்னு சொல்லி தானே நாங்க வர்றோம். அப்ப வரக்கூடிய எங்களுக்கு தற்கூரிங்கிற பட்டம் கொடுப்பீங்களா? திமுக இருக்கிறது மாதிரி மோசமான ஆட்கள் நாங்க கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி திங்கிறதுக்கு, மக்களை ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் உங்களுக்கு அது வந்துரும் இது வந்துரும் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தல் காமிச்சு பயமுறுத்தி அவர்களிடம் இருந்த ஆதாயத்தை தேடுறதுக்கு நாங்க எவ்வளவோ பெட்ரு. இன்றைக்கு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தெரியுதோ இல்லையோ, ஆனா உங்களை மாதிரி ஏமாத்த தெரியாது. அரசியல் தெரியுதோ இல்லையோ, உங்களை மாதிரி வேஷம் போடுறதுக்கு தெரியாது. ஒரு சுத்தமான நேர்மையான அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வராங்க. இவர்களை பண்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. இவர்களுக்கு அரசியலுடைய நேர்மையும், அரசியலுடைய தூய்மையும், அரசியலுடைய தேவையையும் தெளிவான முறையில நாங்கள் பயிற்று வச்சோம் சொன்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த அரசியல் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு தளபதி அவர்கள் தன்னுடைய சினிமா களத்தையும் விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். நாங்களெல்லாம் அதனாலதான் அவரோட சேர்ந்து இருக்கிறோம். இதுதான் ஜீவ சகாப்தத்துக்கு பதில். அடுத்து நம்ம தமிழ் கேள்வி செந்தில் அண்ணன்.
குரலற்றவர்களுடைய குரலாக ஒலிப்பார். ஆனா இவரும் அதேதான், அரசு செய்யக்கூடிய தவறுகளை எப்பவுமே பேச மாட்டார், வேற எல்லாமே பேசுவார். அண்ணனுக்கு ஏற்கனவே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம், அதனால பெருசா அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், நேத்தைக்கு நடந்த விவாதத்துல அவரு ஒரு விஷயத்த சொன்னாரு, அதை பத்தி தான் பேசணும். என்ன சொன்னார்னா, ஆதவ் அர்ஜுன் ஒரு பொய்ய சொல்றாரு, அதே தான் விஜய் அவர்களும் சொல்றாங்க. ஆதவ் அர்ஜுன் அப்படி என்ன பொய் சொன்னார்னா, தளபதி விஜய்க்கு 300 கோடி ரூபாய் ஒரு சினிமாவுக்கு வாங்குறதா சொன்னாரு, இது பொய், இது அவர் நிரூபிக்கணும், இல்ல அப்படின்னா வருமான வரி கட்டணும். இவர் கோர்த்து விடுறாராம், ஐடிட்ட நம்மளை கோர்த்து விடுறாராம். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். அது 300 கோடி வருதா, 200 கோடி வருதா, இல்ல 50 கோடி வருதோ, அது ரெண்டாவது விஷயம். அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுனா இந்த வக்ஃபு போர்டு சட்ட திருத்த மசோதா சம்பந்தமா அவர்கள் தாக்கல் செய்த வழக்குல தான் தீர்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆதாரத்தை எடுத்து அடுக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்குல யார் யார் வாதாடினாங்க அப்படிங்கிற பேரை சொல்லும் போது அதுல அபிஷேக் சிங்வி, வில்சன் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இந்த வில்சன் யாருன்னா, திமுக சார்பாக ராசா சார்பாக களமிறங்கி ராசா சார்பாக வாதாட போயிருக்கிறாரு அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அவரு கூடுதலாக தகவல் சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல என்ன சொன்னார்னா, இதுல உண்மையிலேயே எவ்வளவு பேர் வழக்கு போட்டாலும் 5 பேருடைய வழக்குகள் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த 5 பேருடைய பேர்களையும் சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இதுல தாவேகாவுடைய பேர் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை ஓவராலா பார்க்கும்போது லாஜிக்கா தான் இருக்கும், ஆனா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பதில் கொடுத்துட்டோம். இருந்தாலும் செந்தில்வேல் சொன்ன பொய்க்கு நம்ம ஒரு பதில் கொடுக்கணும். இதுல முதல்ல இவர் என்ன சொன்னாரு, இதுல கலந்து கொண்டு வாதாடிய அட்வொகேட் யாரெல்லாம் சொன்னார் இல்லையா, அதுல வில்சன் அவரும் கலந்து கொண்டு வாதாடினார். யாருக்காக வாதாடினார்னா, ராசா திமுக தரப்புன்னு சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது ஒரு லிஸ்ட 5 பேர் லிஸ்ட சொல்றாரு. அதுல யார் யாருடைய வழக்குகளை நீதிமன்றம் எடுத்ததுன்னா ஒரு 5 வழக்கு. இதுல 5 முஸ்லிம்களுடைய பேர் வருது, ஓய்சி உட்பட. இதுல திமுகவுடைய பேர் இல்ல. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, செந்தில்வேல்கிட்ட இந்த 5 பேருடைய வழக்க மட்டும்தான் எடுத்துதாங்க அப்படின்னா அங்க வில்சனுக்கு என்ன வேலை? வழக்கறிஞர் வில்சனுக்கு என்ன வேலை? உங்களை உள்ளே விட்டுருக்க மாட்டாங்களே. இந்த 5 பேருடைய வழக்கு மட்டும் எடுத்தாங்கன்னா இந்த 5 பேர் சார்பாக அங்க வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் மட்டும்தானே உள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க. உங்களை ஏன் அலோவ் பண்ணல? திமுகவுடைய வழக்கையும் உள்ள எடுக்கலையே, லிஸ்ட் அவுட் பண்ணலையே. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவுடைய வழக்கறிஞருக்கு அங்க என்ன வேலை? அப்போ அது இல்ல. ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த 70 வழக்குகளையும் ஒன்றாகவே உச்சநீதிமன்றம் விசாரணை செஞ்சது. அந்த விசாரணையில தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அபிஷேக் மனுசிங் சிங்வியும் திமுக சார்பாக போட்டதுல வில்சன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்லும் போது நாங்க போட்ட வழக்குல தான் வெற்றி கிடைச்சுன்னு சொன்னது, அது நாங்களும் வழக்கு போட்டோம். நாங்க ஏன் பிறருக்கு கிரெடிட்டை வாங்கி கொடுக்கணும்? நாங்க வழக்கு போட்டிருக்கிறோம். நாங்க எங்க சார்பாக தான் பேச முடியும். எங்கள் மக்கள் மத்தியில திமுக போட்ட வழக்குலையும் கிடைச்சதுன்னு சொல்லி திமுக வாங்க கிரேஸ் பண்ணணுமா? அல்லது காங்கிரஸ் போட்ட வழக்குல தான் காங்கிரஸ் கிடைச்சுன்னு சொல்லி காங்கிரஸ் நாங்க கிரேஸ் பண்ணுமா? நாங்க எங்களுடைய தொண்டர்களிடம் நாங்கள் ஒரு வழக்கை போட்டிருக்கிறோம். அந்த வழக்குக்காக அபிஷேக் மனுசிங் சிங்வி வாதாடி இருக்கிறோம். உங்களுக்கான பதில் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல ஆதவ் அர்ஜுனா சொல்லி இருக்கிறார். அபிஷேக் மனுசிங் சிங்வி வாதாடி இருக்கிறார். அதுல எங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கிறது அப்படிங்கறத நாங்க மக்கள் மத்தியில சொல்றோம். இதுல உங்களுக்கு என்ன வேலை? இப்போ 70 பேர் வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க உங்களுடைய வில்சனும் கலந்துக்கிறார், உங்களுடைய திமுக மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல நீங்க பேசும்போது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் உட்பட போட்ட வழக்குல தான் இந்த தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? தமிழக வெற்றி கழகம் வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கு உட்பட 70 வழக்குகளை விசாரித்து அதுல தீர்ப்பு வந்திருக்குது. ஆனா தீர்ப்பு வந்த அன்னையில இருந்தே திமுகவுடைய கொத்தடிமைகள் சமூக ஊடகங்கள்ல சொல்லக்கூடிய ஒரே பொய் என்னன்னா, தாவேகா அடுத்தவர்களுடைய உழைப்பை சுரண்டது, தாவேகா போட்ட வழக்கை லிஸ்ட் அவுட்டே பண்ணல, தாவேகா சார்பாக அபிஷேக் மனுசிங் சிங்வி வாதாடவே இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்றீங்களே, இதனுடைய தேவை என்ன? அப்ப நீங்க இந்த பொய்யை தொடர்ந்து சொல்லும் போதே நாங்க என்ன சொல்லுவோம்? அங்க இல்ல, நாங்க போட்ட வழக்குல தான் தீர்ப்பு வருதுன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்ப என்னன்னா, இஸ்லாமிய சமூக மத்தியில தமிழக வெற்றி கழகம் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு போட்ட வழக்கு மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெறுகிறது. இது உங்களுக்கு வைத்தறிச்சலை கிளப்புது. அதன் காரணமாக தொடர்ந்து இந்த விமர்சனங்களை பதில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க.
இதுல தமிழ் கேள்வி செந்திலும் ஜீவ சகாப்தமும் ஒரு விஷயத்த ரெண்டு பேருமே ஒண்ணு மாதிரி பேசுறாங்க. பாஜக வந்து தளபதி பின்னாடி இருக்குது, அவர்கள் போட்டு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கெட்ச்னால தான் இவங்க வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய பி டீம் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. இதே திமுக தான் கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கமலஹாசன் பிஜேபியுடைய பி டீம் சொல்லி இதே ஜீவ சகாப்தம் பேசியிருக்கிறார், இதே செந்தில்வேல் பேசியிருக்கிறார். அப்போ திமுகவை எதிர்த்து நிற்கும் போது பிஜேபியுடைய பி டீம் கமலஹாசன், இன்னைக்கு உங்க கூடவே வந்திருக்கிறாரு, இப்போ அவர் யாருடைய பி டீம்? அப்போ ஒரு பிஜேபியினுடைய பி டீம் உங்க கூட சேர்த்திருக்கீங்களா? அப்போ பிஜேபி மற்றவர்களை எதிர்ப்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் பாகிஸ்தான், இவன் முஸ்லிம், இவன் தீவிரவாதி, இவன் பாகிஸ்தான்காரன், இவன் சைனா ஆதரவாளர், இப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தும். அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. தேச விரோதி அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க, இதை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டாங்க, இது தெரியாது. அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய இவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை இன்னைக்கு எதிர்க்கிறோம்னா வேற வார்த்தைகள் தெரியல. அதனால போற போக்குல நமக்கு பின்னாடி பிஜேபி பி டீம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யை தொடர்ந்து கோயபிள்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே வராங்க. இது ஒரு சில இடங்கள்ல ஈடுபடுது, ஆனா அதையும் மாத்தக்கூடிய வல்லமை நமக்கு இருக்கிறது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகம், நான் ஓப்பனா சொல்றேன், செந்தில் வேலை மாதிரி அல்லது ஜீவ சகாப்தம் மாதிரி வாயால வட சுடக்கூடிய ஆள் கிடையாதுன்னா. என்னுடைய பேஸ்புக்ல பழைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பாசிசத்துக்கு நேர் எதிராக களமாற்றக்கூடிய அமைப்புல கிட்டத்தட்ட 19 வருஷம் உழைச்சவனா, தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக மிக கடுமையாக நாங்கள் களமாடி இருக்கிறோம், அனைத்து சமூக மக்களுக்காக பணி செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட களத்துல இருந்தா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னா நான் கவனமா இருப்பேனா இருக்க மாட்டேனா? இங்க வந்திருக்கிறேன், இங்க நான் பார்த்த விஷயங்களை சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஜீவ சகாப்தம் சொன்னார் இல்லையா, அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு சொல்லி இத்தனை வருடமா திமுகவுடைய போஸ்டர்ல அம்பேத்கர் போட்டோ ஒட்டி இருக்கிறாங்களா? ஆதிக்க சாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல அம்பேத்கரை இவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்களா? இல்ல. ஒரு அமைச்சர் கூட அம்பேத்கருடைய அந்த 4 காமராஜருக்கு பூ போடுறாரு, அண்ணாவுக்கு பூ போடுறாரு, காந்திக்கு போடுறாரு, அம்பேத்கரை லாவகமா தட்டி விட்டுட்டு போறார், ஒதுக்கிட்டு போறார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் அனைத்து மக்களுக்குமாக உழைக்குது. இந்த முறை பல செய்திகளை நீங்க ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க. ஜாதி கயிறை கட்டிக்கிட்டு ஆண்ட பரம்பரை பேசிக்கிட்டு இருந்த பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அம்பேத்கருடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுது, அம்பேத்கருடைய பிறந்த நாள் நிகழ்வு நடைபெறுது. யாரு அம்பேத்கரை கொண்டாடினா தெரியுமா? நாங்கள் ஆண்ட பரம்பரை ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அம்பேத்கரை கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்னு திமுக உட்பட எல்லாருமே ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் சொல்லி அனைவருக்கும் கொண்டு போகக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழகம் செய்து. சோ இந்த அளவுக்கு ஒரு அரசியல் முன்னெடுப்பை எடுக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை நீங்க திமுக ஆதரவாளர் அப்படிங்கிற முறையிலேயே ஆதாரமே இல்லாம அவதூறு பரப்புறத நிச்சயமாக நம்ம அனுமதிக்க முடியாது. வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சரியான பதில மீண்டும் மீண்டும் தருவோம். நீங்க எவ்வளவுதான் நமக்கு எதிராக அவதூறு பரப்புறாலும் மக்கள் உங்களை நம்ப போறது கிடையாது. 2026 காலம் பதில் சொல்ல இருக்கிறது. நேத்தைக்கு அவர் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு, வீட்டிலே இருக்கிறாரு, பனையூர்ல இருக்கிறான்னு சொன்னதுக்கு களத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேத்தைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல இன்னும் ஆழமாக மக்கள் மத்தியில போக போறாரு. நீங்க எல்லாம் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களே, கூட்டணி கணக்கு, அது இதெல்லாம் எல்லாமே தவிடுபடி ஆக போகிறது அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.